இன்னைக்கு என்ன திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, துன்பம் வரும்போது அதை நினைச்சு மனம் கலங்காதவங்க அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து அதை வெல்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. இப்போ எதுக்கு எடுத்துக்காட்டா யாருக்கு இந்த குறள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்கு சொல்வேன், மீனராசிக்கு தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ அந்த காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெற்று ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க. என்னுடைய சேனலில் இருக்க மீனராசிக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை புதுசாக பார்க்குற நபர்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க நபர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இப்போ ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லவ் ஃபெயிலியர் நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோவில் மீனராசிக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த காதல் தோல்விகள், மன அழுத்தம், டிப்ரெஷன், துன்பம் இதெல்லாம் எப்போ விலகும், உங்களை விட்டு போன காதல் இப்போ திரும்ப வருமா, இல்லைனா புதுசாக ஒரு காதல் மலருமா, இல்லை காதலே வராதா, இல்லை லவ் பக்கமே போகக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. எதையே நீங்கள் முழு பலன் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நன்றிகள். நம்மளுடைய ஜோதிட நல்லன் சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் கடந்திருக்கு. ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு ஆதரவு கொடுத்த சிஸ்டர், பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மாக்கள், மூத்தோர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட நல்லன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகள்லேயே லவ் பிரேக்கப் யாருக்கு ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது மீனராசி தான். எல்லாருக்குமே தெரியும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் சார் இப்போ லவ் பிரேக்கப் நடக்குது, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நாங்கள் உண்மையாக தானே லவ் பண்ணோம், லவ்ன்ற பேரில் நாங்கள் யாரையும் ஏமாத்தல, அந்த லவ்வுக்கு உண்மையாக தான் இருக்கும், எங்களுக்கு எதுக்கு சார் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நடக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக காதல் தோல்வி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ தீரும், அந்த போன காதல் வருமா, இல்லை புதுசாக ஒரு காதல் மலருமா? லவ் பிரேக்கப் அப்படிங்கிறது இந்த 19 25 வயசுக்குள்ளே இருக்க நபர்களுக்கு தான் நிறைய நடக்குது. 55 வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இந்த இளம் வயசில் இருக்க மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தான் காதல் உண்மையாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக உங்களோட போயிடுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆணித்தரமான உண்மையான ஒரு விஷயமா கூட நான் மீன ராசிக்கு இதை சொல்வேன். இந்த மாதிரி ஜென்ம சனியாக உங்கள் ராசிகளை சனி உட்காரும்பொழுது உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு இப்போ தடைபட கிடைக்காம போயிடும். நீங்கள் உண்மையான ஒருத்தவங்க லவ் பண்ணால் கூட நீ முன்ன மாதிரி இல்லை, இப்போ மாறிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி உங்களை விட்டு போயிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் தான் இதை சொல்கிறேன். மீன ராசிக்காரங்களை விட்டு இப்போ போகிற காதல் போனது தான் திரும்ப வரவே வராது. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த போன காதல் நினைச்சு இப்போ வரக்கூடிய நாட்களை உங்களுடைய வருங்காலத்தை நீங்கள் வீணடிக்க வேணாம். இப்போ போன காதலை விட ரொம்ப சிறப்பான, உங்கள் மனதிற்கு பிடித்த மாதிரியான, உங்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காதல் உங்களை தேடி 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும். இப்போ போன காதல் நினைச்சு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. அது உங்கள் நேரத்தை தான் விரயம் செய்யும். மீனராசிக்காரங்க யாரும் இந்த லவ் ஃபெயிலியர், அதாவது இந்த காதல் துன்பத்தை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து மீண்டெழுந்து வந்து உங்களுடைய கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக நீங்கள் வளரணும். அப்படி நீங்கள் வளரும்போது கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை தேடி ஒரு காதல் கண்டிப்பாக வரும். அந்த காதல் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய, வாழ்நாள் முழுக்க உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு காதலா இருக்கும். இப்போ போன காதல் நினைச்சு நீங்க குண்டூசி அளவுக்கு கூட கவலைப்பட வேணாம் சொல்லிட்டு நான் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். மீனராசியில புரட்டாதி உத்திரட்டாதியில பிறந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதை நினைச்சு கண்டிப்பா கவலைப்படாதீங்க. இந்த லவ் ஃபெயிலியர் நினைச்சு சாப்பிடாம தூங்காம வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசாம, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாம தனிமையா போய் ஒரு விரக்தி மனநிலையில கண்டிப்பா இருக்காதீங்க. இந்த துன்பமான காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமானது தான். இது நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சார் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ காதலில் நிறைய சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக லவ் பிரேக்கப் ஆகுமான்றது அடுத்த வருஷம் தான் தெரியும். அப்படி ஆச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்காக நீங்கள் வெக்ஸ் ஆகாதீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் வெறுத்துறாதீங்க. இதை விட ஒரு நல்ல காதல், நல்ல வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதி நல்ல சேனலோட விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.